நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா கந்தூரி விழாவை முன்னிட்டு பக்தர்களின் வசதிகளுக்காக அனைத்து ஏற்பாடுகள் தயார். முன்னேற்பாடுகள் பணிகளை ஆய்வு செய்த துணை முதல்வர் உதயநிதி. நாகை மாவட்டம் நாகூரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற தர்கா கந்தூரி விழா வருகின்ற டிசம்பர் 2ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த நிலையில் அலங்கார வாசலில் துணை முதல்வர் உதயநிதியை தர்கா பரம்பரை ஆதீனம் மஸ்தான் சாஹிப் குர்ஆன் கொடுத்து பாரம்பரிய முறைப்படி வரவேற்றார். தொடர்ந்து திருவிழாவின் முன்னேற்பாடு பணிகள் குறித்து தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தமிழக அரசு சார்பாக சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டார். அனைத்து ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு சார்பாக 45 கிலோ விலையில்லா சந்தனக்கட்டைகள் வழங்கப்பட்டதற்கு தர்கா நிர்வாகிகள் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். இந்தியா மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. குடிநீர், தங்கும் விடுதி, வாகன நிறுத்தம், சிசிடிவி, மருத்துவ முகாம்கள், வாட்ஸ்அப் டவர்கள் என அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கந்தூரி திருவிழாவில் அன்னதானம் வழங்குவோரின் உணவுகளின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உணவுத்தர அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளது. அதிக கட்டணம் ஆட்டோக்கள் வசூல் செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வெளி மாநில வெளிநாடு பக்தர்களின் வசதிகளுக்காக அனைத்து மொழிகளிலும் தகவல் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளது. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக புகழ்பெற்ற இந்த நாகூர் தர்காவுடைய சந்தனக்கூடு திருவிழா வருகின்ற டிசம்பர் 2ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 15ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் இந்த சந்தனக்கூடு திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை அதிகாரிகளுடன், அமைச்சருடன் இங்கே இன்றைக்கு மக்கள் பிரதிநிதிகளுடன் ஆய்வு செஞ்சிருக்கிறோம். நாகூர் சந்தனக்கூடு விழா சிறக்க அனைத்து ஏற்பாடுகளையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு சிறப்பாக செய்துள்ளது. முக்கியமாக அந்த சந்தனக்கூட்டிற்கு 45 கிலோ சந்தனக்கட்டைகளை தமிழ்நாடு அரசே எந்த கட்டணமின்றி தர்கா நிர்வாகத்திற்கு வழங்கியுள்ளது. அதற்கு அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தமிழ்நாடு மட்டுமின்றி வெளியூரிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான யாத்திரிகள் வர இருக்கின்றார்கள். அவர்களுக்கான தங்குமிடம், குடிநீர், உணவு, கழிப்பிட வசதி உள்ளிட்டவற்றை தயார் செய்ய அதிகாரிகளுக்கு ஆய்வு செஞ்சு உத்தரவிட்டிருக்கிறோம். குறிப்பாக 500 மீட்டருக்கு ஒரு இடத்துல தண்ணீர் டேங்க் அமைக்க வலியுறுத்தியிருக்கின்றோம். போக்குவரத்து மாற்றங்கள் குறித்தும் பார்க்கிங் வசதியை ஏற்படுத்தும் தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகளை சொல்லியிருக்கின்றோம். மேலும் விழாவின் போது தற்காலிக மெடிக்கல் கேம்ப், மருத்துவ முகாம்களும் அமைக்க உத்தரவிட்டிருக்கின்றோம். சிசிடிவி கேமரா வசதி மற்றும் வாட்ச் டவர்ஸ் அமைக்கவும் அந்த ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கின்றோம். அன்னதான முகாமில் வழங்கப்படும் உணவினுடைய தரத்தை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை மூலம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். கடற்கரையில் போதிய பாதுகாப்பை வழங்கிட நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். சிறப்பு பேருந்துகளை இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆட்டோக்கள் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். வெளி மாநிலம், வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பயணிகள் எளிதில் தர்காவுக்கு வந்து போகின்ற வகையில் பல்வேறு மொழிகளில் எல்லா இடத்துலையும் போர்டுகள், அனைத்து மொழிகளிலையும் தகவல் பலகைகள் வைக்கப்பட உள்ளன. கழிவுநீர், குப்பைகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றது. குறிப்பாக அனைத்து துறைகளும் ஒன்றாக இணைந்து இந்த நாகூர் சந்தனக்கூடு திருவிழாவை பாதுகாப்பாகவும் யாத்திரிகள் மகிழ்கின்ற வண்ணமும் நடத்துவதென்று இந்த ஆய்வின் போது வலியுறுத்தியிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.